எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னடா நம்ம நம்ம சம்மந்தப்பட்டதுலேருந்து எந்த அப்டேட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். மற்ற ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன் 6 மணிக்கு விசில் போடு சொல்லிட்டு நம்ம விஜய் அண்ணா ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா விசில போட்டாங்க. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்தநாள். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதில் முக்கியமான ஒரு வார்த்தை ஈக்குவாலிட்டி. அது கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு அது நம்ம கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ஏழை பணக்காரன் மற்றதெல்லாம் அது என்னன்னு சொல்ல விருப்பப்படல. இதெல்லாம் எல்லாமே ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ விஷயத்துக்குள்ள போயிடலாங்க நேரடியாக. என்னடா நம்ம சம்மந்தப்பட்டதுலேருந்து ஏதாவது அப்டேட் வருமா? ஏன்னா நம்ம வீடியோஸும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணனோட படத்தோட கரண்டாக நடிகிற படத்துலேருந்து அப்டேட்டே வர மாட்டேது. சரி, அடுத்த படம் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆக மாட்டேது. அடுத்தது அப்டேட் வந்துனே தான் இருக்கு. யார் டைரக்டர்னாலும் அதுவும் நடக்க மாட்டேது. ஸோ இப்படி இருக்கிற டைமில் நம்மளும் வீடியோ போடாமல் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ வந்திருக்காது. ஸோ வேற ஏதாவது பேசலாம்னு பார்த்தாலும் நம்மளுக்கு டைமும் கிடைக்கல. ஸோ நம்ம அன்னோன் அப்டேட்ஸ் தாண்டி வேற ஏதாவது வீடியோஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம கங்குவா டீம் சூப்பராக எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு போஸ்டர் வழக்கம் போல என்னடா போஸ்டர் தாண்டா விட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்டர் வேற லெவலில் ஒரு போஸ்டருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துன்னு இருக்கீங்க பாருங்களேன். நம்ம ப்ரெசண்ட்டு பாஸ்ட் ரெண்டு லுக்கும் இதில் ரெண்டுமே முரட்டுத்தனமாக இருக்குதுங்க. வேற லெவலில் இருக்கு. நம்ம பீரியாடிக் போர்ஷன், இந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் நடிகிற நம்ம அண்ணனோட லுக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமா இருக்குமோ அந்த மாதிரி இருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க ப்ரெசென்ட்ல, இதுவும் சொல்ல தேவையில்ல, நம்ம அண்ணனோட லுக் ஆல்ரெடி இதெல்லாம் லீக் ஆயிருந்தது. ஸோ அந்த ஒரு கெட்டப் தான் உண்மையில பயங்கரமா இருக்கு. அண்ணனோட ஹேர் ஸ்டைல், அந்த கலரிங் பண்ணியிருக்காரு ஒயிட் கலர்ல, அவரோட தாடி பயங்கரமா ரிச்சா காமிச்சிருக்காங்க. அப்படியே நீங்க பாருங்களேன், அந்த ஹிஸ்டாரிக்கல் போஸ்டில் இருக்கிற நம்ம அண்ணனை பாருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கழுகு பருகிற மாதிரி, அந்த கழுகோட ரெக்க எரியிற மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா முதல்ல முக்கியமாக நீங்கள் அதை நோட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் இந்த ஹிஸ்டாரிக்கல் போஸ்டில் இருக்கிற அண்ணனை காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசென்ட்ல நடக்கிற மாதிரி லுக்கு. உண்மையிலே அந்த கெட்டப்லாம் செமையாவே இருக்கு. அந்த சூட்டு, கையில் பார்த்தீங்கன்னா கண்ணு, கீழே பார்த்தீங்கன்னா புல்லட்லாம் செதற மாதிரி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கத்தி, இந்த சைடில் கன்னு. ரெண்டு லுக்கும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ப்ரெசென்ட்ல என்ன மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு இன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பாருங்களேன், காயினு, சீட்டு, இந்த கேம் விளாடுற மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பில்டிங் நெருப்பு எரியிற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காட்டில் கழுகோட ரெக்க எரியிற மாதிரி. ஸோ ஃப்ளைட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கழுகு. உண்மையிலே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கதை சொல்கிற மாதிரி சூப்பராக கங்குவா டீம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே போஸ்டர் இந்த படத்துல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டும் வேற லெவல்ல இருக்கு. பட் அது லேட்டா கொடுக்குறாங்க. ஏன்னா பார்க்கலாம் என்ன மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கங்குவா டீம் இதுவரையும் நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே குறை சொல்ற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க. இந்த போஸ்டர் டிசைன் பாத்தீங்கன்னா உண்மையிலே கதை சொல்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்லயே பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனோட கெட்டப்பும் சரி எல்லாமே பயங்கரமா இருக்கு. பாஸ்ட் பிரசன்ட்ல இருக்கிற அண்ணனோட லுக் எல்லாமே முரட்டுத்தனமா இருக்கு. என்ன மாதிரி பண்ண போறாரு நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்து ஒவ்வொரு அப்டேட்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கோம். அதே மாதிரி இந்த படமும் நல்லா வரணும். ரிலீஸ் டேட் சொல்லலாம், ஆனா இந்த வருஷம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்துல இருந்து அடுத்த அப்டேட் வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். இதை பத்தி நீங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.